ஹாய், இன்றைக்கி இவ்வளோ இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி எப்படி கடலைப்பருப்பு சட்னி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 கப்பு தேங்காய், 5 பல் பூண்டு, 6 காஷ்மீரி சில்லி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு இவ்வளோத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பேனை அடுப்பில் வச்சு சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த காஷ்மீரி சில்லியையும் கூடவே சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தனித்தனியாக தான் வதக்கி எடுக்கணும். கடலைப்பருப்பையும் சேர்த்து வதக்கி அதோட கலர் சேஞ்ச் ஆனதும் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறமா 1 கப்பு தேங்காவும் எடுத்து அது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொரகொரப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் உளுந்து, கடுகு, கருவேப்பிலை இவ்வளோத்தையும் சேர்த்து தாளித்து சட்னியில் ஊற்றிக்கோங்க. நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, இட்லி கூட சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.